சென்ற வாரத்திலே பவுலப்போஸ்தலன் கொரிந்து மக்களிடத்திலே மக்கதோனியா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை பற்றி அவர் அறிவிக்கிறார். அவர்கள் அந்த கிருபை என்னுடைய எப்படி தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள், தாங்களே உபத்திரவப்படுகின்ற சூழலிலிருந்து கொடுத்தார்கள், தாங்களே தரித்திரராக இருந்து கொடுத்தார்கள் என்கிறதை குறித்து இந்த கொரிந்து சபை மக்களுக்கு அறிவித்துவிட்டு, இப்பொழுது நீங்களும் அதை போல கொடுங்கள், அதை போல கிருபை உள்ளவர்களாக மாறுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் இந்த கிருபை காத்த காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் கொரிந்து மக்களிடத்திலே சொல்றார். இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறார் என்கிறதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இங்கே அடுத்ததாக ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். இப்போ அவர்கள் வாழ்ந்து கொண்டு கொரிந்து மக்களுக்கு மக்கதோனியா சபையை குறித்து புகழ்ந்து ஒரு மாதிரியாக காண்பிக்கிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவையே ஒரு மாதிரியாக காண்பிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து இங்கே பேசுகிறார். அவருடைய கிருபை என்ன? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார், ஆனால் நீங்கள் தரித்திரர்களாக இருந்தீர்கள். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்கிறதற்காக இயேசு கிறிஸ்து தரித்திரராக மாறினார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்லி இங்கே மேற்கோள் காட்டுகிறார். இப்போ இங்கே இந்த வசனத்தை இன்றைக்கு அநேகர் எடுத்து வைத்துக்கொண்டு தவறாக மக்களுக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஏழையாக பிறந்தார், அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரையும் பணக்காரர்கள் ஆக்குவதற்கு என்கிறதாக அவர்கள் சொல்வதுண்டு. அப்படி அல்ல. கடவுளுடைய பார்வையிலே ஐஸ்வர்யம் என்கிறது வேறு. ஐஸ்வர்யம், செல்வம், வெல்த் என்கின்ற அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு இங்க பூமியில் உள்ள மனிதர்களுடைய கண்ணோட்டத்திலே அவர்கள் ஐஸ்வர்யம் என்று சொன்னாலே அது பணம் என்று நம்புகிறபடியால் அவர்களுக்கு இந்த வசனம் தவறாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, பூமியில் வாழ்ந்த காலத்திலே இதற்கு ஒரு விளக்கம் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லுகிறார். அந்த கதையிலே ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் என்ன சொல்லுகிறான்? தனக்கு அதிகமாக செல்வம் சேர்க்கிறது. உண்மையிலே பெரிய செல்வந்தன், இங்கே மனிதர்கள் சிந்திக்கும்படியான செல்வந்தன். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வயல் நிலங்கள் எல்லாம் விளைந்தது. அப்ப அவன் தனக்கு தானே சிந்திக்கிறான், ஐயோ நான் என்ன செய்வேன், என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக்குவேன் என்கிறதாக எல்லாம் சிந்திக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்படியே அப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட கேள்வியை ஆண்டவர் கேட்கிறதாக சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். இப்போ தனக்காக சேர்த்து வைக்கிறது ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது அல்லவா, இந்த பூமிக்குரிய பார்வையிலான ஐஸ்வர்யம். அவன் இப்படி இருக்கிறான். எப்படி? ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? மதிகேடன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் அவன் மதிகேடன்? இந்த ஆத்மா உன்னிடத்திலிருந்து இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகள் ஆகும்? அவனுக்கு பதில் உண்டா? இல்லை. அவன் மதிகேடன். ஆகவே தான் இந்த அழிந்து போகக்கூடிய இந்த ஆத்மா எடுக்கப்பட்டால் அவன் சேகரித்து வைத்தவைகளுக்கு அர்த்தமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காகத்தான் சேர்த்து சேர்த்து செல்வந்தனாக இருக்கிறார். அப்போ அவன் மதிகேடன். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான். இங்க ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருங்கள்.
என்கிறதான் ஆண்டவர் இந்த கதையினூடாக சொல்ல வருகிற காரியம். இந்த கதையை ஆரம்பிக்கும் முன்பதாகவே என்ன சொல்லுகிறார்? பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருக்கிறது என்கிறதற்காக அது அவனுக்கு ஜீவனாகி விடாது. அது அவனுடைய அவனை காப்பாற்றி விடாது, அவனுடைய ஆத்மாவை காப்பாற்றாது, வாழ்வை அளிக்காது என்று சொல்லிவிட்டுதான் இந்த கதையை சொல்லுகிறார். சொல்லி முடிக்கும் போது கன்க்ளூஷன் எப்படி சொல்லுகிறார்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இராமல். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யம் என்பது எது? நாம் தேவனிடத்திலே, தேவனோடுள்ள உறவிலே நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். அந்த உறவிலே எந்த குறையும் இருக்கக்கூடாது என்கிறதான் ஆண்டவர் ஐஸ்வர்யம் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இங்கே பூமியிலே வருகிறார் என்று சொன்னால் இங்கே பூமியிலே மனிதர்களை பணக்காரராக்குவதற்கல்ல. அப்படி அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு அவரே முரண்பட்டவராக மாறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அவன் மதிகேடன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்படி சொல்லிவிட்டு அவரே அப்படிப்பட்ட செல்வத்தை தருவதற்காக, ஐஸ்வர்யத்தை தருவதற்காக இங்க வந்து ஏழையாக மாறினாரா? அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது அல்லவா? இன்னும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே லவோதிக்க சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லி நீ உன்னை நீயே சொல்லிக் கொள்ளுகிறாய். அந்த மக்கள், லவோதியாவில் உள்ள மக்கள், அவர்கள் தங்களை எப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்கள்? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், திரவிய சம்பன்னர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி அவர்களாகவே எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஏன்? அவர்கள் உண்மையிலே பூமியில் அடுத்த காரியத்திலே அவர்கள் பணக்காரர்களாக, திரவிய சம்பன்னர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை எப்படி பார்த்தாராம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி இருக்கிறதை இப்படி இருக்கிறாய். இதை அறியாமல் நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இந்த லவோதிக்கையில் உள்ள மக்கள், இந்த பூமிக்குரிய மக்களுடைய பார்வையில் அவர்கள் பணக்காரர்கள் தான், திரவிய சம்பன்னர்கள் தான், அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை தான். அதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், நாங்கள் திரவிய சம்பன்னர்கள், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை எப்படி பார்க்கிறார்? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ குருடன், நீ தரித்திரன் என்று சொல்லி பார்க்க. அப்ப ஆண்டவருடைய பார்வை இந்த பூமியிலே செல்வங்களை சேர்த்து வைப்பதை பொறுத்து நீ பணக்காரன், ஏழை என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பது அல்ல. இன்னும் வேறொரு சபை இது குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்வார், சிமிர்னா சபை, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவன், அப்படி இருந்தும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு தரித்திரம் இருக்கிறது, அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுபடி பணக்காரனாக இருக்கும் போதே ஏழையாகவும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியும்? அப்போ இங்க ஆண்டவர் சொல்வது, நீ ஐஸ்வர்யம், ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறார். ஆனால் அப்படி தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாலும் இங்கே பூமிக்குரிய பார்வையில் பூமியிலே பணம் இல்லாமல் தரித்திரனாக, ஏழையாக இருக்கிறாய், அதை நான் அறிந்திருக்கிறேன் என்கிறது இங்க ஆண்டவர் சொல்லு. ஆண்டவருடைய பார்வையில் எது ஐஸ்வர்யமாக இருக்கிறது? பூமியிலே செல்வங்களை சேர்ப்பது அல்ல, மாறாக தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பது. அதுதான் லூக்கா 12:21 பார்த்து, தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் மதிகேடனாக இருக்கிறான். எப்படி புத்திசாலி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம். அப்போ ஆண்டவர் அவருடைய கிருபை எதுதான்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார், தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார், தேவனாகவே இருந்தார். ஆனால் நாம் எப்படி இருந்தோம்?
தரித்திரராக இருந்தோர், தேவனிடத்திலே தொடர்பில்லை, தொடர்பு துண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஏன்? பாவம். அப்போ அப்படிப்பட்ட தரித்திரர்கள், தேவ உறவர் குன்றியவர்கள், நாம் ஐஸ்வர்யவன்கள தேவனிடத்தில் ஐஸ்வர்யவன்களாக மாறும்படிக்கு அவர் நம்மை போல தரித்திரராக மாறணும். மனிதன் ஏற்கனவே தரித்திரர், தேவனிடத்திலே தரித்திரராக இருக்கிறார் மனிதர்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்து இருக்கிறதை போல மனிதர்களும் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவராக இருக்கிறார், அவரோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த மனிதர்களும், தரித்திரராகிய மனிதர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கிறதற்காக அந்த ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரித்திரராக மாறுகிறார், மனிதர்களைப் போல மாறுகிறார். அப்போ இதுக்கு ஒப்பான அந்த வசனம் தான் பிலிப்பியர்லையும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்போ தேவனுக்கு சமமாக இருக்கிறார், அதை எப்படி எண்ணவில்லை? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை ஒரு இதுதான் இப்படியே இருந்து விட்டு போகலாம், இதுதான் அது ஒரு அட்வான்டேஜாக எண்ணிக்கொள்ளாமல், அது அந்த நிலைமையிலே நான் இருந்து விட்டு போகலாம் என்று எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, ஒன்றுமில்லாதவராக்கி, ஏழையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து ஏழையானார் என்று சொல்வது அவர் மனிதரானார், அடிமையின் ரூபம் எடுத்து மனிதரானார். அதுதான் அங்கே வேதாகமும் சொல்லுகிறது. அப்போ தேவனுக்கு சமமாக இருக்கிறவர், தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் என்றால் தேவனோடு உள்ள அந்த உறவிலே ஐஸ்வர்யனாக இருக்கிறார், ஒரு குறைவில் தேவனுக்கு சமம், மகிமையில தேவ மகிமை அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்டவர் அதை கொள்ளையாடின பொருளாக, அதை ஒரு அப்படியே இருந்து விட்டு போகலாம், நம்ம இதே ஐஸ்வர்யத்திலே இருந்து விட்டு போகலாம் என்று நினைக்காமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, ஒன்றுமில்லாதவராக்கி, அந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் இழந்து, மகிமை இழந்து, தம்மை தாமே வெறுமையாக்கி, தரித்திரராக்கி, வெறுமையாக்கி என்று சொன்னாலுங்க தரித்திரராக்கி, வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் என்கின்ற அந்த இடத்திலிருந்து தேவனுக்கு அடிமை என்கின்ற இடத்துக்கு இறங்குகிறார். அப்போ சமம் என்கின்ற இடம் அவ்வளவு ஐஸ்வர்யம். இப்போ கீழே இறங்குகிறார், அதே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதைத்தான் அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். எபிரேயர் புத்தகத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, தேவதூதர்களை காட்டிலும் சிறியவராக்கப்பட்டிருந்தார். எப்படி? தேவதூதர்களை காட்டிலும் மேலானவராக, கடவுளாக இருந்தவர் தேவதூதரை காட்டிலும் சிறிய மனிதராக மாறினார். ஏன்? மனிதர்களாகிய நமக்காக சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டத்தை காண்கிறோம். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் வசனம், எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும், மாம்சம் இரத்தம் இல்லாத அவரும், செல்வந்தராக இருந்த அவரும் பிள்ளைகளை போல, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்களைப் போல ஏழையாக மாறினார். ஏன்? மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாக யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ ஏன் இந்த மக்கள் இங்க அடிமைத்தனத்திலே கிடக்கிறார்கள் அல்லவா, தரித்திரர்களாக கிடக்கிறார்கள் அல்லவா, மரண பயத்தினாலே, அடிமைத்தனத்தினாலே, இப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கி அந்த ஐஸ்வர்யம் உள்ள இடத்திற்கு சேர்க்கும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து ஏழையாக மாறுகிறார், அதாவது மனிதனாக மாறுகிறார். மனிதனாக வந்து தேவ உறவையை இழந்து சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற நிலைமைக்கு செல்லுகிறார். சுத்தமாக முழு உறவும் இழக்கப்படுகிற இடத்துக்கு சென்று விட்டார். அப்போ இதைத்தான் பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காரணம் அதனூடாகத்தான் சுவிசேஷம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை இல்லாமல் சுவிசேஷம் இல்லை அல்லவா? அப்போ ஏற்கனவே நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அப்போ அதைத்தான் இங்க பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய தரித்திரம் நீங்கும்படியாக, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக நமது நிமித்தம் அவர் தரித்திரர் மனுஷனானார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனானார். அதான் அத அங்கே சொல்ல வருகிற காரணம். ஏன் இதை சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை இப்ப இங்க எந்த இடத்துல ஏன் சொல்ல வேண்டும்? அப்போ ஆண்டவர் நினைத்திருந்தால் எல்லாம் அங்க அதை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு அங்கே இருந்திருக்கலாமே. ஏன் இப்படி அடிமையின் ரூபம் எடுத்து இங்கே மக்களுக்கு கிருபையை காட்ட வேண்டும், கிருபை அளிக்க வேண்டும்? மனிதர்கள் மீது காட்டின கிருபை, அன்பு. அப்போ தான் சொகுசாக சொகுசு மீன்ஸ் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு மனிதன் என்கிற இடத்துக்கு இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அப்படி இறங்கி தன்னுடைய கிருபையை காண்பித்திருக்கிறாரே. அப்படி இருக்க நீங்களும் என்ன செய்யுங்கள்? கிருபையை காட்டுங்கள். உங்களிடத்திலே இருக்கிறதை என்னது கொடுங்கள் என்கிறதற்காக சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த பகுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே என்கின்ற இந்த பகுதி. மாறாக நீங்கள் பணக்காரர்களாக வேண்டும் என்கிறதற்காக இந்த வசனத்தை பவுல் சொல்லவில்லை. மாறாக கடவுள் கிருபை அளித்திருக்கிறார். எப்படி எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துல இறங்கி உங்களுக்கு இப்படி நம்ம இது கிருபை காட்டியிருக்கிறார். இதை போல நீங்களும் கிருபை காட்டுங்கள். இதைத்தான் முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்வா? நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் படித்தால் தெரியும். இந்த கிருபையிலும் நீங்கள், கிரேஸ் என்கின்ற வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த கிருபையிலும் நீங்கள் பெருகுங்கள், நீங்களும் கிருபை காட்டுங்கள். இங்க கிருபை நீங்களும் உங்களுக்கு இருக்கிறதை கொடுங்கள் என்கிறத. கடவுள் தன்னை கொடுத்தார். எந்த அளவிற்கு கொடுத்தார் என்றால், அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிற இடத்தை விட்டு இறங்கி, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் அந்த இடத்தை விட்டு இறங்கி மனிதன் அடிமையின் ரூபம் எடுத்து ஏழையாக மாறுகிறார். ஏழை என்று சொன்னால் பணம் சார்ந்த விஷயத்திலே அல்ல, தேவனாக இருக்கிறவர் மனிதனாக மாறுகிறது. அதுதான் இங்கே ஏழை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை விட்டு இந்த இடத்திற்கு வருகிறார், அடிமையின் ரூபம் எடுக்கிறார். தேவனாக இருக்கிறவர், தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் அதை விட்டு விட்டு அடிமை என்கின்ற இடத்துக்கு வரும்போதே அது என்னது? தரித்திரம். அதுவும் சிலுவையிலே போகும்போது முழு உறவை இழந்தவராக இருக்கு. அப்போ அது எதற்காக? மனிதர்களுக்காக. நாம் தரித்திரர் என்கின்ற இடத்துல இருக்கிறோம், தேவனோடு எந்த உறவும் தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறோம். நாம் அவர் இயேசு கிறிஸ்து தொடர்பு கொண்ட இடத்துல இருந்தாரா, அவரோடு கூட இருக்கு அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டும். தரித்திரர்களாக நாம் அந்த ஐஸ்வர்யம் உள்ள இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்கிறதற்காக அவர் இந்த இடத்திற்கு இறங்கி இருக்கிறார். அப்படியானால் நீங்களும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்கிறதை சொல்லுவதற்காக இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை உதாரணமாக காட்டினார். இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 8:10. இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாக இருக்கு. அப்போ இது ஏற்கனவே 1 வருஷமாக ஆரம்பம் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி தர்மத்துக்காக, தர்ம சகாயத்திற்காக சேகரிக்கின்ற இந்த பணியை. அப்போ இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமா ஆயத்தம் பண்ண உங்களுக்கு இது தகுதியாக இருக்கும். எது தகுதியா இருக்கும்? இயேசு கிறிஸ்து செய்ததை போல நீங்கள் செய்கிறதற்கு தகுதியாக இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல. அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்களுக்கு என்ன இருக்கிறது? கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது. இப்ப 1 வருஷமாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை கொடுக்கிறதிலும் என்னது? விருப்பத்தோடு கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாயிருக்கிறது. அப்ப சிலருக்கு என்ன இதை பயன்படுத்துறாங்க? சிலருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கும், ஆனால் ஒரு தயக்கம் இருக்கும். ஐயோ, கொடுத்தால் என்ன ஆகும் என்று சொல்லி சிந்திக்க நேரும். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதை போல அதை நிறைவேற்றுதலும் உண்டாகதாக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லு. அதுக்காக விருப்பமே இல்லாமல் கொடுக்கிறதை குறித்து பவுல் சொல்லவில்லை. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததன்படி அல்ல, அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். ஒருவனுக்கு மன விருப்பம் இருக்கிறது, அப்படி இருந்தால் அவனுக்கு இல்லாததன்படி அல்ல, அவனுக்கு இல்லை அதனால் கொடுக்கவில்லை என்கிற அடிப்படையில, அவனுக்கு உள்ளதன்படி, உள்ளதிலிருந்து எவ்வளவு கொடுக்கிறான் அந்த அடிப்படையில தான் அங்கீகரிக்கப்படும். மாறாக இல்லை ஆனாலும் என்னது அவன் கொடுக்கவில்லை என்கிற அடிப்படையில் இல்லை, உள்ளதன்படிதான் அங்கீகரிக்கப்படும். உனக்கு மன விருப்பம் இருக்கிறது, கொடுக்க வேண்டும் என்கின்ற, ஆனால் இல்லை, அது பிரச்சனை இல்லை. இல்லாததன்படி இல்லை, உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாயிருக்கும்படிக்கு அல்ல.
சமநிலை இருக்கும்படிக்காகவே இதை சொல்லுகிறேன். அடுத்ததாக சொல்லுகிற காரியம், அப்ப கொடுக்கும் போது என்ன இருக்கிறது? மற்றவர்களுக்கு சகாயம். நீங்கள் கொடுக்கும் போது மற்றவர்களுக்கு என்ன அறியும்? அவர்களுக்கு சகாயம். யாருக்கு தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? சகாயம் கிடைக்கிறது. அப்படி அப்படி சகாயம் செய்யும் போது உங்களுக்கு அது நிமித்தம் துன்பம் வரும். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். அது ஒரு ஏற்றத்தாழ்வு. உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வந்து அவர்களுக்கு சகாயம் கிடைக்கும் என்கிற அந்த கான்செப்ட் அல்ல. நான் சொல்ல வருவது, சமநிலையா இருக்கும்படியே சொல்லுகிறேன். எப்படி எனில், பழைய ஏற்பாட்டிலே மன்னா சேர்த்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவர்கள் இருந்தார்கள், கொஞ்சம் சேர்த்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் சமமாக இருந்தது. அதை படி சொல்லுகிறார். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் அவர்களுடைய வறுமைக்கு உதவுகிறீர்கள் அல்லவா? ஒரு காலத்திலே ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு வறுமை வந்தால், அவர்களுக்கு அப்பொழுது செல்வம் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இதுதான் சமநிலை பிரமாணம். மற்றபடி எல்லாம் ஒரு பக்கமாக கொடுத்து கொண்டே நீங்கள் வறுமையிலே போக வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டம் அல்ல. இப்பொழுது அவர்கள் தேவையில் இருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறீர்கள். ஒருவேளை நாளைக்கு நீங்கள் தேவையில் இருந்து அவர்களிடத்திலே செல்வம் இருந்தால் அவர்கள் கொடுப்பார்கள். இதுதான் கிறிஸ்தவம். ஒருவரை ஒருவர் தாங்குவது, அதான் சமநிலை பிரமாணம் என்கிறதாக பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ இங்க இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாக சிலர் என்ன சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய பணம் கொடுத்தால், காணிக்கையாக கொடுத்தால், தசமமாக கொடுத்தால் என்னது, உங்களுக்கு நீங்கள் பணக்காரர்களாக மாற முடியும் என்பதாக சொல்வார்கள். அப்படிதானே? நீங்கள் 1000 மடங்கு பணக்காரராக வேண்டுமா, 50% கொடுக்க வேண்டும். இத்தனை சதவீதம் கொடுத்தால் நீங்கள் இவ்வளவு நீங்கள் கொடுக்க பணம் நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள் என்பதாக சொல்வார்கள். அதை இங்கே பவுல் அடித்து உடைக்கிறார். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிறவர்களிடத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இப்பொழுது கொடுத்தால் நாளைக்கு பல மடங்காக உயர்ந்து நிற்பீர்கள் என்கின்ற ஒரு போலி வாக்கு தத்துவத்தை பவுல் கொடுக்கவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் இப்பொழுது அவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்க தேவையானது இருக்கிறது அல்லவா? நீங்கள் இப்பொழுது கொடுத்தால் அவர்களுடைய வறுமை நீங்கும். அதே வேளையிலே நாளைக்கு உங்களுக்கும் வறுமை வரலாம் என்கிறதை தான் நீங்க சொல்லுகிறார். நாளைக்கு உங்களுக்கு வறுமை வரலாம். அப்படி உங்களுக்கு வறுமை வந்தால் அவர்களுக்கு பணம் இருந்தால் அவர்கள் கொடுப்பார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். இக்காலத்திலே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்க, அப்ப உங்களுக்கும் வறுமை வர வாய்ப்பு உண்டு என்கிறதை பவுல் தெளிவாக சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்லவில்லை, நீங்கள் இப்படி கொடுத்தால் உங்களுக்கு வறுமையே வராது, நீங்கள் பணம் பணத்திலே வளர்ந்து கொண்டே போவீர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார், அவர்களுடைய செல்வம் உங்களுடைய வறுமைக்கு உதவும். அதாவது நீங்கள் வறுமையிலே போக வாய்ப்பு உண்டு, அவர்களும் என்னது நாளைக்கு செல்வந்தர்களாகவும் வாய்ப்பு உண்டு. எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி நடந்தால் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல் இக்காலத்துல, இந்த காலத்துல எப்படி இருக்கிறது, அவர்கள் தேவையில் இருக்கிறார்கள், உங்களிடத்திலே இருக்கிறது, நீங்கள் உதவுங்கள். இதுதான் சமநிலை பிரமாணம் என்பதாக பவுல் சொல்லுங்க. பவுல் எந்த இடத்துலயும் ஒரு போலி வாக்குறுதியை கொடுக்கவில்லை. நீங்கள் கொடுத்தால் நீங்கள் இப்படி பணக்காரர்களாவீர்கள், அதற்காக கொடுங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. மாறாக கொடுத்தாலும் என்னது, ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கும் கூட வரலாம், உங்களுக்கு வறுமை வந்தால் அவர்கள் உதவி செய்வார்கள். இப்படி வறுமை வந்தால் ஒருத்தர் உதவி செய்து வாழுங்கள் என்றுதான் பவுல் சொன்னாரே தவிர, எந்த பிரச்சனையுமே வராது, நீங்கள் பணத்தை எங்களுக்கு ஊழியக்காரருக்கு கொடுங்கள், இங்க ஊழியக்காரருக்கு கொடுக்கறதை பத்தி கூட இங்க இல்லை. இது தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுக்கறதை பற்றியது. அப்போ கொடுங்கள், உங்களுக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டே போவீர்கள், தைரியமாக கொடுங்கள், நீங்கள் விசுவாசித்து எங்களுக்கு காணிக்கை கொடுங்கள், நீங்கள் என்னது பல மடங்காக உயர்வீர்கள். இது எல்லாமே போலி வாக்கு தத்துவம். பவுல் இப்படி எல்லாம் பணம் கேட்டு வாங்கவில்லை. பவுல் ஒருவேளை இப்படி எல்லாம் கணக்கு சொல்லி இருந்தால் ஒருவேளை அதிகமாக எலக்ட் கூட ஆயிருக்கு, அப்படிதானே? தெரியல. ஆனால் அவர்கள் உண்மையிலே கொடுத்தார்கள், மன விருப்பத்தின்படி தங்களால் இயன்றதை அன்பின் அடிப்படையில கொடுத்தார்கள். இப்போ பவுல் இப்படி சொல்லுகிறார் அல்லவா,
அதே இடத்துல ஒருவர் இப்படி சொல்லலாமே, நீங்கள் கொடுங்கள், நீங்கள் இப்பொழுது கொடுத்தால் நாளைக்கு பல மடங்கு உயர்ந்து நிற்பீர்கள் என்று சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை காட்டுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த அடிப்படையில் அந்த ஆசை வார்த்தையை கேட்டு கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, அது உண்மையான அன்பாக இருக்குமா? அது உண்மையான மன விருப்பமாக இருக்குமா? இல்லை. அவர்கள் எதிர்பார்த்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆசைப்பட்டு கொடுக்கிறார். நான் இப்போ கொடுத்தா நாளைக்கு பல மடங்காக எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில கொடுக்கிறார்களா? ஆனால் பவுலுடைய எந்த பேச்சின் அடிப்படையில கொடுக்கிறவர்கள் உண்மையிலே மனமும் வந்து கொடுக்க. காரணம் இங்கே பவுல் எந்த பொய் வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. மாறாக அவர் சில உண்மைகளை தான் சொல்லுகிறார். சமநிலை பிரமாணம் உங்களுக்கு அதிகம் இருக்கிறது, அவர்களுக்கு கம்மியாக இருக்கிறது. உங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறத வெட்டி அங்கே போட்டால் சமமாகும். ஒருவேளை உங்களுக்கு வறுமை வந்தால் அவர்களுக்கு செல்வம் இருந்தால் அதை இங்கே போடுவார்கள், சமமாகும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். பவுல் எந்த இடத்திலும் போலி வாக்குறுதி கொடுக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது கொடுங்கள், நாளைக்கு பல மடங்காக பல மடங்காக நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள், இப்படி எல்லாம் பவுல் சொல்லவில்லை. உதவுவதா அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு வறுமைக்கு உதவுவதாக. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கு ஜாக்கிரதை உண்டாகும்படிக்கு எண்ணத்தை உருவாக்குறது என்னது? தீத்து தான் இதுல முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறான். தீத்து அவர்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி மனிதர்கள் உள்ள அன்பின் காரியங்களை செயல்படுத்தி இருக்கிறார். அப்போ தீத்துவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். நாங்கள் கேட்டுக்கொண்டதை தீத்து அனுப்பினது பவுல் தான், ஆனாலும் அதற்காக அல்ல, அவனே விருப்பம் உள்ளவனாக இருந்து செய்திருக்கிறார் என்று சொல்லுவார். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் இல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் மன விருப்பத்தின்படி உங்களிடத்திலே வரப்புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தின் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பி இருக்கிறோம். இப்போ எதற்காக சொல்கிறார் சொன்னால், அந்த பணத்தை சேகரித்து அந்த இடத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக மறுபடியும் தீத்துவோடு கூட இன்னொரு சகோதரனை அனுப்பி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். அது ஏதோ எங்களுடைய ஆதரவாளன் அப்படி என்கின்ற அடிப்படையில் சபைகளால், மக்களால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவன் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கும்படி எங்கள் ஊழியத்தினால் சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். பாருங்கள், இவ்வளவு பணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, மிகுதியான பணம் பிரிந்திருக்கிறது. காரணம், அங்கே மிகுதியான மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்போ இந்த மிகுதியான பணத்தை கொண்டு போக வேண்டும். இப்போ என்னது, நாங்கள் யாருக்கும் ஒரு துளி அளவு கூட சந்தேகத்துக்கு இடமில்லாதவர்களாக நாங்கள் நடந்து கொள்கிறோம். கணக்கு வழக்குகளை துல்லியமாக கவனித்துக் கொள்கிறோம். அதற்கு உங்களிடத்திலிருந்தே ஆட்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் அதில் பெரிய அளவில் கையாளவில்லை. இங்க பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், தேவன் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, எங்களை பத்தி கடவுளுக்கு தெரியும், எங்களை யாரும் கணக்கு கேட்கக்கூடாது, அப்படி அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளாக செய்ய நாடுகிறோம். பாருங்கள், மனிதர்களுக்கு கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்தவித சந்தேகம் வரக்கூடாத அளவிற்கு நேர்மையாக செயல்பட்டிருக்கிறார். கணக்கு வழக்கு கேட்டால் இதா இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் தான் பிரித்தார்கள். அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுத்திருக்கிறது, அது அப்படியே கொண்டு போகிறார்கள். அதற்காகத்தான் பவுல் அல்லது பவுலால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் மட்டும் என்று போகாமல் சபைகளால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களும் வழித்துணைக்கு செல்லுகிறவர்களாக அவர்கள் பக்கத்திலிருந்து ஆட்களை அழைத்து செல்கிறார். அப்போ பவுலுடைய இந்த எண்ணம், எங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடிய சூழலுக்கு நாங்கள் போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னைக்கு மக்களிடத்திலிருந்து காணிக்கை என்று வாங்குகிறார்கள். இவ்வளவுக்கும் பவுல் தனக்கென்று காணிக்கை வாங்கினதல்ல, என்னுடைய ஊழியத்துக்கு காணிக்கை தாருங்கள் என்று கேட்டு வாங்கினதல்ல. பவுலுக்கென்று பணத்தை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், பவுல் கேட்காமலே கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பிலிப்பு சபையெல்லாம் கொடுத்திருக்கிறார் பவுலுக்கென்று. ஆனால் பவுல் எந்த இடத்துல என்னது எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்கவில்லை. இது
அங்க ஒரு கூட்டம் மக்கள் வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பத்திலே உபத்திரவத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலத்திலே அவர்கள் நிமித்தம் சுவிசேஷம் உலகம் அங்கு பரவினது எருசலேமிலிருந்து இருந்து. இப்பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய தேவை இருக்கிறது, தர்மம் செய்ய அந்த பணம் தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில சேகரிக்கப்பட்ட பணம். அந்த பணத்தை அந்த பணத்திலே எந்த குற்றமும் எங்கள் மீது சுமரக்கூடாது என்பதிலே பவுல் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறார். கடவுளுக்கு தெரியும், எங்களை பத்தி நீங்க எவ்வளவு என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, என்னை பத்தி கடவுளுக்கு தெரியும் என்று சொல்லி நிற்கவில்லை. மனுஷருக்கு முன்பாகவும் வெளிப்படையாக இருக்கிறார். அப்படின்னா பொருள் என்ன, எவ்வளவு பிரிந்தது என்று சொல்லி அவர்களுக்கு மக்களுக்கு தெரிந்த அதே தொகை, கணக்கு வழக்குகள் துல்லியமாக இருந்திருக்கும். அதே பணம் அங்கே கொண்டு சேர்க்கப்பட்ட அவர்களும் என்னது, இவ்வளவு தொகை வந்திருக்கிறது, இங்கே இருந்து அனுப்பப்பட்ட தொகையும் அங்கே போய் சேர்ந்த தொகையும் சரியாக இருக்கும். அதுதான் மனுஷருக்கு முன்பாக யோக்கியம். மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பி இருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளருக்குமாறு என்று, எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாயிருக்கிறார்கள் என்று மறைய கடவன். அதனால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பவுலுக்கே சொல்லுங்க. அப்ப தீத்துவை குறித்து யாராக விசாரித்தால் என்னது, தீத்துவுக்கு நான் கேரண்டி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இல்ல அவங்க சிலர் வருகிறார்களே, அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகள், சபைகள் அவர்களை அனுப்பி இருக்கிறார்கள், பல்வேறு சபைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எந்த இடத்திலும் என்ன செய்யப்படாது, பிரச்சனை வராது, நாங்கள் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம் என்பதாக பவுல் அங்கே பேசி முடிக்கிறதை பார்க்கிறோம்.